இஸ்ரேல் ஈரானின் போர் சூழல். கிளம்பி வரும் அமெரிக்க படை. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் கடந்த 11 மாதங்களாக நடத்தி வரும் தாக்குதலில் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்த செய்தி வெளியாகியுள்ளது. அத்தோடு பலர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன விவகாரம் மத்திய கிழக்கு நாடுகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் எச்சரிக்கையினால் அமைதி காத்து வந்தது. ஆனால் அண்டிய நாடான லெபனான் மீது இப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் 1500க்கும் மேற்பட்ட லெபனானியர்கள் உயிரிழந்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு இது அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்களும் சிறுவர்களுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் பொறுமையிழந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மரணம் லெபனானில் போர்ச்சூழல் இந்த தாக்குதலுக்கு உடனடி காரணம் என்றாலும் பாலஸ்தீன போர் தொடங்கியதில் இருந்தே ஈரான் இஸ்ரேலை தாக்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு ஈரான் மக்களை அதன் அரசிடமிருந்து தாங்கள் காப்பாற்றுவோம் என்று வீடியோ மூலம் பேசியதும் இந்த உடனடி நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் முதல் இஸ்ரேலின் தலைநகரமான டெல் அவிவ் உட்பட பல்வேறு இடங்களில் 200க்கும் அதிகமான ஏவுகணைகளால் சரமாரியான தாக்குதலை நடத்தி வருகின்றது ஈரான். இத்தாக்குதல் இஸ்ரேலின் அடாவடித்தனத்துக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்று ஈரான் ஆளும் சீர்திருத்த கட்சி அதிபர் மசூத் பெசல்கியான் தெரிவித்துள்ளார். ஈரானின் பாதுகாப்புக்காகவும் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் சியோனிச வல்லாதிக்கத்தை எதிர்த்து கொடுக்கப்பட்ட தீர்க்கமான பதிலாக ஈரானின் தாக்குதலை அதிபர் பெசல்கியான் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேலை பாதுகாத்த அமெரிக்க இராணுவத்தை அந்நாட்டின் அதிபர் முடக்கிவிட்டுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலின் லெபனான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்த ரஷ்யா தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசின் தோல்வியே காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளது.